இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, டைவர்ஸ் ஆகிட்டு கூட நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் நாங்கள் எப்பயும் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஏன் இருக்கிறப்ப எல்லாமே நம்மளுதுன்னு செய்கிறப்ப தான் அந்த ஸ்ட்ரெஸ் வருது. இதே போல் தாங்க வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப என் கடமை, ஏன் இது, நான் இதுன்னு தலையில் தூக்கி போடுறப்ப தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அதை விட்டுட்டு இது இறைவனோட இல்லம், நம்ம வந்த நாளுக்கு நம்ம நல்லா உழைப்போம், அமைதியாக இருப்போம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வராது. நம்மளுதுங்கிறப்ப தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை தலை தூக்குமே ஒழிய, இதே மாதிரி டயத்தில் நம்ம இறைவன் மேலே பாரத்தை இதை போட்டுருங்க. நம்ம கடமை இங்கன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு வாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றுமே வராது. உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். நம்மளுதுங்கிறப்ப தான் நமக்கு கடமைகள் அதிகமாகும், அது வெறுப்பாக மாறும். அதுவும் நம்ம நார்மலாக இறைவனோட இதுன்னு சொல்லி நம்ம இன்னொருத்தங்க மேலே பாரம் போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த நம்மளுக்கு அவ்வளோ இது வராது. நல்லாவே இருப்போம். நல்ல சிந்தனைகள், நல்ல வாழ்க்கை எல்லாமே நல்லாவே அமையும். புரியுதா? நன்றி, வணக்கம்.